ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும், ஒவ்வொரு நாளையும் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நரகம் போல இருக்கிறது. தானாக ஒன்று கஷ்டம் வருகிறது, இல்லை என்றால் நானே உருவாக்கிக் கொள்கிறேன் என்று மனவேதனை அடைகிறாய். மன வேதனையடைய இங்கு ஒன்றுமே இல்லையே தங்கமே. மனவேதனை அடையாதே. உன்னுடைய வாழ்வில் இன்பங்களும் துன்பங்களும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருந்ததில்லை. நீ கவனித்திருக்கிறாயா? இன்பம் வந்தாலும் சில நாட்கள் இருக்கும், துன்பம் வந்தாலும் சில நாட்கள் இருக்கும். சரிதானே நான் சொல்வது? அதனால் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உன் கஷ்டங்கள் ஒரு நாளும் நிரந்தரம் அல்ல. எப்பொழுதும் இரண்டிலும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பணமானது மிகவும் தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் சொத்து, சுகம், பணம் இவை எல்லாம் இருந்தால்தான் மதிக்கிறான். நல்ல மனிதனாக இருக்கிறானா? தூய்மையான மனம் உள்ளதா? இது எதையுமே யாரும் பார்ப்பது கிடையாது. பணம் மட்டுமே இவ்வுலகில் பேசும் ஒரே ஒரு பொருள். அது இருந்தால் மட்டுமே போதும், வாழ்வில் சகலத்தையும் வென்றுவிடலாம் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். அது மட்டுமானது முக்கியமல்ல, குணமும் முக்கியம். தெய்வத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் முக்கியம் அல்லவா? அனைவரும் தவறாமல் ஒன்றே ஒன்று செய்கிறார்கள், அடுத்தவரை சுலபமாகவே கஷ்டப்படுத்துகிறார்கள். பணம் இல்லாதவன் ஓரிடத்திற்கு போய் பேசினால் அவனுக்கு அங்கு மரியாதை கிடையாது. ஏனென்றால் பணத்தை வைத்தே இங்கு அனைவரும் ஒருவரை மதிக்கப்படுகிறார்கள். உன்னையும் அப்படித்தான் தங்கமே. உனக்கு காலம் பதில் சொல்லுமோ இல்லையோ, நான் உனக்கு சீக்கிரமாகவே உன் வாழ்க்கைக்கான பதில் அனைத்தையுமே சொல்வேன். நீ ஏங்கிக் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னிடம் இருந்து சகல பதில்களும் உனக்கு கிடைக்கும். காலங்கள் என்றும் உன்னை தோற்க விடாது. இந்த சாயான நான் உன்னை என்றுமே தோற்க விட மாட்டேன். உன்னை ஜெயிக்க வைத்து மட்டுமே பார்க்கும் இந்த சாய் என்றுமே உனக்கு பாதுகாவலனாக இருந்து நல்வழி நடத்தி உன்னை ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வருவேன். பணம் எல்லோருக்கும் தேவை. உன் வாழ்வில் அதை நிரந்தரமாக உன் கைக்கு கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பாக இருக்கட்டும். முயற்சிகள் இருந்தால் போதும், அனைத்தையும் சாதித்து விடலாம். முயற்சிகள் மட்டும் நீ போடு. உன்னை முன்னுக்கு கொண்டு வந்து உன்னை நிலையான ஒரு இடத்தில் அமர வைப்பது இந்த சாயுடைய பொறுப்பாக இருக்கும். நான் என்றுமே என்னுடைய பொறுப்பை பாரமாக நினைத்தது இல்லை. நான் என்னுடைய பொறுப்பு சரிவர செய்து முடித்து தருவேன். அதனால் நான் காலதாமதமாக்குகிறேன் என்பதற்காக செய்து தர மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு நீங்களாகவே வந்து சோகத்தை தேவையில்லாமல் உங்கள் மனதுக்குள் போட்டுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கான அனைத்து திட்டங்களும் என்னிடம் தயாராக உள்ளது. நான் உங்களுக்கான அனைத்தையும் செய்து உங்களை சாதிக்க வைப்பேன். பணம் இல்லையே என்று ஒரு நாளும் வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக பணம் வரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்தால் போதும், சகலங்களும் உங்களுக்கு நிரந்தரமாகவே கிடைக்கும். எப்பொழுதும் உன்னுடைய பணம் வைக்கும் பையில் கிராம்பு, ஏலக்காய், ஜவ்வாது, புனுகு, பச்சை கற்பூரம் இது போன்ற வாசனை நிறைந்த பொருட்களை மட்டும் அதில் வைத்துக்கொள். தேவையில்லாமல் எந்த காகிதமோ எந்த பேனாக்களோ இல்லை எந்த ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட எதையும் உன்னுடைய பணம் வைக்கும் அந்த பையில் வைக்கவே வேண்டாம். நல்லதை மட்டுமே வைங்கள். நீங்கள் தேவையில்லாமல் வைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும். அதனால் சொல்கிறேன், உங்கள் பணப்பையில் எப்பொழுதுமே வாசனை நிறைந்த விஷயங்கள், பொருட்களை மட்டும் வையுங்கள். நிச்சயமாக உங்கள் பையுக்கு அந்த பணமானதை ஈர்த்து தரும். இது உனக்கான ஒரு சூட்சும வழியாக நான் சொல்கிறேன். தைரியமாக இரு. எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டு. அனைத்திற்கும் வழிகாட்டி நான் இருக்கிறேன். உனக்கான அனைத்தையும் நான் செய்து உன்னை வாழ வைப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும்
உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.